வணக்கம். நியூஸ் போர்ட் செய்திகள். சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. மேனாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் 28/2/2025 வெள்ளிக்கிழமை அன்று சித்தாலப்பாக்கம் கூட்டுரோடு அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் பெரும்பாக்கம் ராசசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் முன்னிலை வகித்தார். பகுதி கழக செயலாளர்கள் V குமார், GM ஜானகிராமன், TC கருணா, MK பழனிவேல் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் MT பாபு, கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியின் நிறைவில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கழக மாணவரணி மாநில துணைச் செயலாளரும் கோவிலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான கோவிலம்பாக்கம் லயன் C மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VNP வெங்கட்ராமன், குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் கொளப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் KP ஏசுபாதம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் TC கோவிந்தசாமி, சித்தாலப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியின் 2வது வார்டு உறுப்பினர் சாந்தி சான் முருகேசன், P தாமோதரன், M சங்கர், கொளப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி ஏசுபாதம், MP கண்ணபுரான், MC சக்திவேல், JL லட்சுமி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட அணி செயலாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் மாவட்ட வர்த்தகரணி இணைச் செயலாளர் M ஜான் முருகேசன் நன்றி உரையாற்றினார். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து. பெண்களுக்காக திட்டம் தீட்டிய ஒரு அரசு, ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை ஆட்சி செய்து பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு. பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தப்ப 5000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு 1 ரூபாய் கூட கொடுக்காம பொய் சொன்ன திமுக ஸ்டாலினை பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட ஓட விரட்டி மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைய நீங்கள் அனைவரும் கையை தட்டுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்து நான் பேசணும். நன்றி, வணக்கம்.